அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பின்னாடி தெரியுதுங்களா, பிஎஸ் அக்ரோ. பிஎஸ் அக்ரோல பாத்தீங்கன்னா ரொட்டவேட்டர், அதாவது நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு பாத்தீங்கன்னா இவங்க நிறைய மல்டி டைப் ஆஃப், அது 36 பிளேடா இருக்கட்டும், 46 இந்த மாதிரி ஹை கிளியரன்ஸ் அந்த மாதிரி நிறைய சீரீஸ்ல வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹோம் டெலிவரியும் பண்றாங்க. இவங்கள்ட்ட மினி ரொட்டவேட்டருமே இருக்கு. உங்களோட நீட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அவங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொட்டேஷன்ல இருந்து பிரைஸ் டீடைல் எல்லாமே வந்து சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஓகேனா நீங்க தாராளமா புக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா 5 கலப்பை இருக்கு, இந்த மாதிரி 9 கலப்பை, இந்த மாதிரி கலப்பை சீரீஸுமே இருக்கு. அவங்க கிட்ட நீங்க கால் பண்ணீங்கன்னா மற்ற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சார் தான் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட எம்டி. இவர்கிட்ட என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ரொட்டவேட்டர்ல அந்த மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பிரைஸ் வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த கம்பெனியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார். இப்போ இந்த கம்பெனி வந்து எத்தனை வருஷமா சார் ரன் பண்றீங்க? சார் 2 இயர்ஸாக இந்த கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேங்க. சரிங்க. கிட்டத்தட்ட 800 to 900 ரொட்டோவேட்டர்ஸ் கொடுத்தாச்சிங்க. அப்புறம் இப்போ 510 கல்டிவேட்டரும் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் 910 கல்டிவேட்டரும் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ ரொட்டோவேட்டர் சீரீஸ்லன்னு பார்த்தீங்கன்னா மினி ரொட்டோவேட்டர் 16 பிளேட்லேருந்து 54 பிளேடு வரைக்கும் அப் டு 54 பிளேடு வரைக்கும் பண்ணி கொடுக்குறேங்க. இதுலேயே டபுள் சைடு டிரைவ் அதுவும் பண்ணி கொடுக்குறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டோவேட்டரில் இப்போ 1 சைடு டிரைவ் அப்படின்னாக்கா கொஞ்சம் லோடு எடுத்து 6 ஃபீட்டெல்லாம் ஓடும்போது 1 சைடு இருந்து ஆயில் செல் கியர் இதெல்லாமே ரொம்ப லோடு வாங்குங்க. இதெல்லாம் இல்லாமல் 2 சைட்லேருந்து டிரைவ் எடுக்கும்போது உங்களுக்கு ரொட்டோவேட்டரோட லைஃப் டியூரபிலிட்டி நல்லா அதிகமாக கிடைக்குங்க. அதனால் அந்த டபுள் சைடு டிரைவும் பண்ணி கொடுக்குறோம். வாழை ஓட்டுறது அந்த மாதிரி ஹெவி ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி ரொட்டோவேட்டர் 700 கிலோ வரைக்கும் பண்ணித்தரோம். சார், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வெளியிலேருந்து வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ லாங்கில் இருக்கவங்க அவங்களால மேக்ஸிமம் வர முடியாது. இப்போ லோக்கலில் வர முடியிற கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. லாங்கில் இருக்கவங்க என்ன பேசிஸில் வந்து இதை புக் பண்ணலாம்? சார், லாங்கில் இருக்கிறவங்களுக்காகவே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஆர்எல், ஏபிடி இந்த மாதிரி நாங்கள் பார்சல் சர்வீஸில் டைப் வச்சுருக்கோங்க. அவங்க வந்து உங்களுக்கு எந்த இப்போ தமிழ்நாடு ஆகட்டும், தமிழ்நாட்டிலே இப்போ திருநெல்வேலி அந்த பக்கம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஆட்டோவில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஒரு 7000 நேர போட்டு வாடகை வந்துடும். இதெல்லாம் குறைக்கிறதுக்காக இப்போ டிரான்ஸ்போர்ட் அவங்கள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மாதிரி அவங்கள டைப் வச்சுக்கிட்டோம்னா ஒரு அப் டு தமிழ்நாடு, ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 3500 டெலிவரி கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி அதர் ஸ்டேட்டும் இருக்குதுங்க. 4500 5000 அரௌண்ட் 5000 இந்த சவுத் இந்தியா ஃபுல்லாக டெலிவரி கொடுக்கலாங்க. சரிங்க சார். இதுல இன்னொரு சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லாங்ல வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், கம்பல்சரி வந்து சர்வீஸ் சப்போர்ட் வேணும். கண்டிப்பா. இப்ப ஸ்பேர் அவைலபிலிட்டி, மத்த இப்ப கியர் வந்து ஒரு சில கியர் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட மட்டும் தான் இருக்கும். வெளியில வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேரா இருக்கும். இப்ப அவங்க அந்த மாதிரி கஸ்டமருக்குலாம் நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க? சார், இதுல ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தோம்னாக்க எல்லாமே மார்க்கெட்டில் அவைலபிள் ஸ்பேர்ஸ் மட்டும்தாங்க. எதுவுமே ஸ்பெஷல் ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட தான் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. எல்லாமே அவைலபிள் ஸ்பேர்ஸுங்க. ஆயில் சீல் ஆகட்டும், பேரிங்ஸு, ஷாஃப்ட்டு, கியர்ஸு எல்லா இடத்துலையுமே அவைலபிள் இருக்குதுங்க. ஆல் ஓவர் இந்தியா, சொல்லப்போனால் ஆல் ஓவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இது பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது புதுசாக நம்ம ஷாஃப்ட்டு, ஆயில் சீல் இதெல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்து நம்மளே ஸ்பேர்ஸை சப்ளை பண்ணோம் அப்படின்னா அது இவ்வளோ தூரம் நம்ம ரிஸ்க் எடுத்து வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாயிருங்க. ஏன்னா ஃபீல்டு இருக்கும்போது வண்டி, ஆமாம், ஒரு வண்டி நிற்கிது அப்படின்னா அவங்க அப் டு 2 ஹவர்ஸுக்குள்ளே அவங்க ரெடி பண்ணிக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனில் தான் ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்குதுங்க. ஃபேப்ரிகேஷன் டிசைன் ஒன்று மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குமோ தவிர மீதி எல்லாமே காமன் ஸ்பேர்ஸுங்க. எல்லா ஸ்பேர்ஸுமே மார்க்கெட்டில் அவைலபிளுங்க. சார், இப்போ இந்த உள்ள இருக்க கியர் இருக்கு இல்லைங்களா, கியரா இருக்கட்டும், உள்ள ஆயில் நம்ம இன்டேக் பண்றோம் இல்லையா, இந்த ஆயில் சர்வீஸ் வந்து நம்ம எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம பண்ற மாதிரி இருக்கு? சார், இப்போ புது ரொட்டோவேட்டரை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாக்க அந்த கியரோட டைட்னஸ்ஸு, அந்த பிசுறு இதெல்லாம் இருக்குங்க. அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா ஒரு 50 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு சர்வீஸ் மட்டும் பண்ணிட சொல்லுவாங்க. 50 ஹவர்ஸில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டஸ்ட் எதாக இருந்தாலும் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 150 ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் பண்ணால் போதுங்க. அதே மாதிரி ஆயில் சீல் டியூரபிலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல டியூரபிலிட்டி கிடைக்கும். 1 இயர் அந்த ரேஞ்சில் கிடைக்கும். இப்போ டபுள் சைடும் நான் முன்னையே சொன்ன மாதிரி டபுள் சைடும் பண்ணிகிட்டு இருக்குங்க. அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கியர்லாம் பார்த்தீங்கன்னா EN353 மெட்டீரியல் தாங்க. உங்களுக்கு கியர்லாம் வந்து தண்ணியோ மண்ணோ படாமல் தேஞ்சு அப்படி தான் ஏதாவது ஆகுமோ தவிர ஆயிலாக ஓடி தேயும் அப்படின்னு பார்த்தா 2500 மணி நேரம் 3000 மணி நேரத்துக்கு டியூரபிலிட்டி கிடைக்குங்க கியர்லாம்.
சார் இதுல இன்னொரு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ மண்ணு காடு மேடா இருக்குன்னு வச்சுக்கோங்க, சின்ன சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த டல்லா வந்து பேக்ல தள்ளிட்டு போவாங்க. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா டல்லா வந்து பெண்ட் ஆகுது நிறைய சான்சஸ். கண்டிப்பாங்க. இப்போ அந்த மாதிரி கஸ்டமர்லாம் இதுக்கு எப்படி எந்த அளவுக்கு சூட்டபிள்? இதில் எல்லா பிராண்ட்லையும் பார்த்தாக்க இப்போ டல்லாவோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3mm தான் போட்டு கொடுப்பாங்க. 3mm போட்டு லோடு கொடுக்கும்போது சென்டரில் வளையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ நாம் அந்த இதெல்லாம் என்ன பண்ணுறது, ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா 4 ஷாக்கர் டைப்பும் கொடுக்குறோங்க. அந்த மாதிரியும் கொடுக்குறோம். அது இல்லைன்னா மறுபடியும் டல்லாவே திக்னஸ் அதிகப்படுத்தி கொடுத்துட்றேங்க. 3.8லேருந்து 4mm திக்னஸ் வரைக்கும் பண்ணி கொடுங்க. ஆஸ் பர் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டு எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி போட்டு கொடுத்துட்றேங்க. உங்களுக்கு டல்லாலாம் வளையறதுக்கு சான்சஸே இல்லைங்க. அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரொட்டோவேட்டரில் இப்போ மெக்கானிக்கல் ஆயில் சீலும் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வெட்லேண்டும் சரி ட்ரை லேண்ட்லேயும் சரி நல்ல லைஃப் டியூரபிலிட்டி கிடைக்கும். உங்களுக்கு அடிக்கடி கழட்டினா தான் உங்களுக்கு ஸ்பேர்ஸ் செலவே அதிகமாகும். கழட்டுற பிரச்சனை இல்லைன்னா அந்த டோட்டலாக அடுத்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிரும். அதனால் ஆயில் சீலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆயில் சீல் போகாதுங்க. அந்த ரேஞ்சில் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்க சார். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் வராங்கன்னு வச்சுங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க சார்? இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு கேட்டுட்டு நிறைய பேர் ஆல்ரெடி இப்போ வீடியோ போடுறோம், அதை பார்த்துட்டு நிறைய வராங்க. இப்போ அவங்க மென்ஷன் பண்ணி சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போங்க. அவங்களுக்கு என்னன்னாக்க ஒரு ஃபீல்டு சப்போர்ட் ஆகட்டும், டெலிவரி சப்போர்ட் ஆகட்டும், அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து முன்னாடி கொடுத்து பண்ணி கொடுத்துர்லாங்க சார். சரி, நன்றிங்க சார். தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட டீட்டெயில் பேசிக்காக வந்து ஒரு ரொட்டவேட்டர் வாங்கணும்னா என்னென்ன மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அவங்ககிட்ட என்னென்ன மாதிரி ரொட்டவேட்டர் சீரீஸ்லாம் இருக்குது, 32, 42 இதில் மாதிரி என்னென்ன மாதிரி செக்மெண்ட் இருக்காங்க, அது எல்லாமே இப்போ நம்ம அடுத்தது டீட்டெயிலாக பார்ப்போம். 36 பிளேடு ஹை கிளியரன்ஸில் லைட் வெயிட் மாடலுங்க. மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸு. மெயின் ஃப்ரேம்லாம் 4mm திக்னஸ்ஸுங்க. உள்ள கேப் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு கேப் வருங்க. உங்களுக்கு கேப் நல்லாயிருக்கும், மண்ணு பிடிக்காது. அதேமாதிரி உங்களுக்கு ஆயில் சீல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல டியூரபிலிட்டி கிடைக்குங்க. மண்ணு பிடிக்கிற பிரச்சனை இருக்காதுங்க. லோ வேரியண்ட் மாதிரி இல்லாமல் இது ஹை வேரியண்ட்டுங்க. மல்டி ஸ்பீடில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு 2 ஸ்பீடில் உங்களுக்கு ரொட்டவேட்டரை ஆப்ரேட் பண்ணிக்க முடியுங்க. இதில் இந்த பேக் டோர் இருக்குது இல்லைங்களா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிங்கனாவே உள்ளே 2 ரிடக்ஷன் கியர் இருக்குங்க. இந்த 2 ரிடக்ஷன் கியரையும் லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டு டு லெஃப்ட்டு மாற்றி போட்டிங்க அப்படின்னா 540 RPMலேருந்து 750 RPMக்கு சேஞ்ச் ஆகி ஸ்பீடு அதிகமாக கிடைக்குங்க. அதேமாதிரி உங்களுக்கு 4 லிங்க் டாப் லிங்க் இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லைட் மாடலில் மட்டும் இந்த டைப் இருக்குங்க. ஹெவி மாடலில் உங்களுக்கு அதேமாதிரி பிளேட் டைப்பும் இருக்குது. இந்த பின்னாடி டோர்லாம் பார்த்திங்கன்னா 3mm திக்னஸுங்க, நெளியாது, நல்ல டியூரபிள். பவுடர் கோட்டட் பெயிண்டிங்க, நார்மல் எனாமல் பெயிண்டிங் கிடையாது, பவுடர் கோட்டிங்கில் பண்ணியிருக்கனால உங்களுக்கு நல்ல பெயிண்டிங் டியூரபிலிட்டி நிறைய கிடைக்குங்க. ரெண்டாவது இந்த சைடு கியர் பார்த்திங்கன்னா 21-36-28ங்கிற ரேஷியோவில் இது இருக்குதுங்க. இது ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்பீடும் கிடைக்கும், உங்களுக்கு கியர் லைஃபும் நல்லா கிடைக்குங்க. 6.5 மேன்யூ திக்னஸ் இருக்கும். இந்த கியர் வந்து உங்களுக்கு ஒரு 2500 மணி நேரம் இந்த கியர் நல்ல டியூரபிலிட்டி கிடைக்கும். உங்களுக்கு 2 சைடு லிங்கேஜ். இதுலேயே இதே மாடலில் உங்களுக்கு பிக் டாப் லிங்க் வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1500 ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். இதனோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 85,500ங்க. இதில் ஒரு சின்ன டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். நாங்களே மினிமம் ரேட்டில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அதுலேயும் ஒரு 1000 ருபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும், பண்ணி எடுத்துக்கலாங்க. 42 பிளேடில் மல்டி ஸ்பீடுங்க, ப்ரீமியம் மாடல் இது டாப்லிங்லாம் பிக் டாப்லிங்க. அதே மாதிரி மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸு. கியர் பாக்ஸ் முன்ன சொன்ன மாதிரியே கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் கியரோடு இருக்குது. நீங்கள் லெஃப்ட் ரைட் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். மெயின் ஃப்ரேம்லாம் 5mm திக்னஸ் வந்துடுங்க. 5mm திக்னஸ் உங்களுக்கு கல் உள்ளே பூந்து அடித்தாலோ ஒடுக்கல் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வராது. உங்களுக்கு அந்த சைடு கியர் பார்த்தீங்கன்னா 20-35-28. இந்த கியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரன்ஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். அடியில் இது இந்த எந்த லேண்டுக்கு இது அப்படின்னா செம்மண் லேண்டு இந்த மாதிரி இல்லை, மண் பிடிக்காத ஏரியாவுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சேர் ஓட்டுறதுக்கு நல்ல ஃபினிஷிங் நல்லா கிடைக்குங்க. அதேமாதிரி ஸ்டாண்டு எல்லாமே கொடுத்துருவோங்க. பெரிய டாப்லிங் போட்டு டிசைன் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப் டிசைனுங்க. இந்த ஓவல் ஷேப் இல்லாமல் டைமண்ட் ஷேப்புங்க. உங்களுக்கு ஆயில் சீல் எல்லாமே டியூரபிலிட்டி நல்லா கிடைக்கும். இதில் பேக் டோர்லாம் பார்த்தீங்கன்னா 4mm 3.8mm திக்னஸில் இருக்கும். திக்னஸ் நல்லாயிருக்கும். அதை விட இது லைட் மாடலை விட இதுக்கு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 450 கிலோ வெயிட் வருங்க டோட்டல் வெயிட்டு. அதேமாதிரி பேக் டோரில் பார்த்தீங்கன்னா எம்பளம் உங்களுக்கு BS அக்ரோன்னு இல்லை பஞ்சிங்கோடு வந்துடுங்க.
இதனோட வெயிட் 450 to 55 கிலோ வெயிட் வருங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 92 இன்க்ளூடிங் டேக்ஸோட பண்ணி கொடுக்குறேங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வேணுனாலும் பண்ணி கொடுக்கலாங்க. 2 ஹை கிளியரன்ஸ் மாடலுங்க. 42 பிளேடு, 6 ஃபீட் லென்த்து, 42 பிளேடு, மல்டி ஸ்பீடு ஹை கிளியரன்ஸ் மாடலு. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃப்ரேம் எல்லாமே 5 mm திக்னஸில். இதனோட வெயிட் 515 கிலோ வெயிட்டுங்க இந்த ரொட்டோவேட்டரு. இது வந்து நீங்கள் உங்களுக்கு சேர் ஓட்டுறதை விட இப்போ புழுதியில் உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குங்க. அதேமாதிரி உங்களுக்கு கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு கிளியரன்ஸ் நல்லா கிடைக்குங்க. ரோட்டார் பைப்பும் பார்த்தீங்கன்னா 10 mm திக்னஸுங்க. 8 mmல கொடுப்பாங்க, மேக்ஸிமம் இது 10 mm திக்னஸ்லேயே வந்துடுது. இதுவும் மல்டி ஸ்பீடு கியர் பாக்ஸுங்க. இந்த கியர் பாக்ஸ் பைப் பார்த்தீங்கன்னா இது 90 mm டயாவில் வந்துடுங்க. உங்களுக்கு கியர் பாக்ஸ் வந்து பெரிய கியர் பாக்ஸ் மாதிரி வந்துடும். அதனால் உங்களுக்கு சேஃப்டி நல்ல சேஃப்டி. 2 கிளாம்ப் போட்டு டைட் பண்ணி கொடுத்துருவோம், உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். இதில் பிக் டாப்லிங்கும் இருக்குது. இதில் பட்டி டைப் 4 லிங்க் டாப்லிங்கும் போட்டுக்கலாம். 4 லிங்க் டாப்லிங் போடும்போது இது ரேட் கொஞ்சம் கம்மியாகவும் கிடைக்கும். போத் சைடு பிளேட் 10 mm பிளேட்டுங்க. இதில் என்ன ஒரு இன்னொரு ஸ்பெஷல் அப்படின்னாக்க ஆயில் சீல் வந்து போத் சைடு ஆயில் டைப்புங்க. மெக்கானிக்கல் ஆயில் சீல் அப்படிம்பாங்க. இந்த சீல் வந்து மேக்ஸிமம் நல்ல லைஃப் கிடைக்கும். உங்களுக்கு சக்திமான வேறு பிராண்டு நிறைய பிராண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் டியூரபிலிட்டிக்காக இந்த சீல் தான் போட்டிருப்பாங்க. அதனால் நீங்கள் இந்த சீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கூட சீல்லாம் போகாதுங்க. நல்ல லைஃப் கிடைக்கும். இந்த மாடலோட வெயிட்டு முன்னே சொல்லிட்டேன். ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 98,000 இன்க்ளூடிங் டேக்ஸு. இந்த ரொட்டோவேட்டர் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட்டுங்க, சிங்கிள் ஸ்பீடு கியர் பாக்ஸு. இதில் ஆஃப் டாப்லிங்க. இது வெயிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டி ஸ்பீடை விட ஒரு 20 kgs வெயிட் கம்மியாக வரும். நீங்கள் இது வெட்லேண்ட் யூஸுக்கு பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்குங்க. அதேமாதிரி ஆயில் சீல் எல்லாமே சக்திமான் டைப் ஆயில் சீலுங்க. உங்களுக்கு நல்ல லைஃப் டியூரபிலிட்டி கிடைக்கும். ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா எனாமல் பெயிண்டில் பண்ணியிருக்கோம். இதுவும் பெயிண்ட் உரியாதுங்க, அஸ்பா பெயிண்ட் தான் யூஸ் பண்ணுறோம். டோரு எல்லாமே ஹெவியாகவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ரேட் பார்த்தீங்கன்னா 86,000 ரேட் வருதுங்க. இது 42 மல்டி ஸ்பீட்லேயே 1323 கியர் பாக்ஸுங்க. இது கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே 1122 வரும். இந்த கியர் பாக்ஸ் மட்டும் 1323 750 + 1000 RPM ரேஞ்சில் இது ஸ்பீடு நல்லா கிடைக்கும். உங்களுக்கு சேர் ஓட்டுறதுல ஃபினிஷிங் அதிகமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பீடு கியர் பாக்ஸுங்க. இதனோட வெயிட் பார்த்தீங்கன்னா 465 கிலோ வெயிட் வருங்க. டோட்டலி எல்லாமே பவுடர் கோட்டட் பெயிண்டிங்கு. மெயின் ஃப்ரேமு, பின்னாடி டோரு எல்லாம் என்ன சொன்ன மாதிரி 42 எப்போவுமே அந்த ஹெவி மாடல் அப்படின்னாவே உங்களுக்கு 5 mm திக்னஸும் 3.8 mm திக்னஸும் வந்துடுங்க. நம்மளோட லோகோ எல்லாமே பஞ்சிங்கில் வந்துடும். இதனோட ரேட் பார்த்தீங்கன்னா 94,000 இன்க்ளூடிங் டேக்ஸுங்க. டிஸ்கவுண்ட்ஸும் ஸ்லைட்லி டிஸ்கவுண்ட் உண்டு, நெகோஷியபிள் தான், பண்ணி எடுத்துக்கலாம். இது 36 பிளேட்லேயே ஹை கிளியரன்ஸில் ஹெவி மாடலுங்க. இது டோட்டலாக பவுடர் கோட்டட், எல்லாமே பவுடர் கோட்டட். நம்ம பண்ணுறது எல்லாமே பவுடர் கோட்டட் பெயிண்டிங்க. இது மல்டி ஸ்பீடு பிக் டாப்லிங்கில் வந்துடுது. உங்களுக்கு அடியில் கிளியரன்ஸு 4.5 இன்ச்சு, கிளியரன்ஸு 4.5 இன்ச்சு வந்துடுங்க. மெயின் பைப்பு 10 mm திக்னஸ் வந்துடுங்க, ரோட்டார் பைப்பு. அதேமாதிரி ஃப்ளாஞ்சு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு ஃப்ளாஞ்சுங்க, 235 அப்படின்னு சொல்லுவாங்க அதனோட மேன்யூவை. அதேமாதிரி இதுக்கு ஆயில் சீல் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆயில் சீலுங்க. மெக்கானிக்கல் ஆயில் சீல் வந்து உங்களுக்கு லைஃப் நல்லா கிடைக்கணும், சேர் ஏறக்கூடாது. ரெண்டாவது புழுதியில் ஓட்டினாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஆயில் சீல் இதில் போகிற பிரச்சனை ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இதேமாதிரி 2 சைடுமே போத் சைடு 10 mm பிளேட்டுங்க. ஹெவியாக இருக்கும். ஹெவி யூஸ்க்கு இது நல்லா இருக்குங்க. சோளத்தட்டு ஓட்டுறதுக்கு, பருத்தி எதில் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட்டும் நல்லா 450 கிலோ வெயிட்டுங்க. 36 பிளேடு 93,000க்கு கொடுக்குறேங்க. வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்ன சீரிஸ் இருந்துச்சு எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா இன்னொரு சூப்பரான வீடியோ ஒன்று பார்க்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரொட்டவேட்டர்ல பாத்தீங்கன்னா ரிட்ஜர் டைப்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டவேட்டர் இருக்கும். அடுத்த வீடியோல வந்து அது வரும். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாத்துருங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கீழே கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பேன், டீட்டெயிலா செக் பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோ வந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல ஒரு சூப்பரான ஒரு எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான, அதாவது மல்டி ஆப்ஷன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டல் பேசிஸ்ல ஒரு ரொட்டவேட்டர் எடுக்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இப்போ பார் ஓட்டணும். இப்போ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம், இப்போ பார் ஒரு டைம் ஓட்டணும், இது ஒரு டைம் ஓட்டணும், 2 வேலை இருக்கும். பட் நீங்க இது யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 2 வேலையுமே சுலபமா முடிஞ்சிடும்.
ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி அதை ஆல்டர் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம், அதுவும் ஒரு சூப்பரான ஆப்ஷன். அதே மாதிரி பட்ஜெட்டில் இருக்கும், ரொம்ப ஹெவியாக கிடையாது. உங்கள் பட்ஜெட்டில் ஒரு கலப்பை என்ன ரேட்டு போடுறீங்களோ அதை விட ரொம்ப கம்மி தான், அதில் ஒரு 50% ரேட்டு தான் வந்து அது வரும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ மறக்காமல் பாருங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில் மற்ற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.